ஐயா 3 ஆப்ஜெக்டை பார்க்குறோம். ஒன்று விறகு, நெருப்பு, சர்பம். இப்போ விறகு யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான் அந்த விறகு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் பலிகளை விரும்பினா, அப்போ விரும்பும்போது எல்லாரும் பலிபீடத்துக்கு விறகு கொண்டு வந்து அடுக்குவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் தகன பலிய கத்தர் விறகுகளையும் காளைகளையும் அல்ல, அவர் உங்களையும் என்னையும் விரும்புகிறார். நெருப்பு யாருங்க? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அவர் பட்சிக்கிற அக்கினி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சர்பம் பிசாசை காண்பிக்கிறது. பாருங்க, அவ்வளோ நாள் பாம்பு எங்கே இருந்துச்சுன்னா அங்கே தான் இருந்துச்சு, ஆனால் வெளியில் வரல. ஆனால் ஒரு தரிசன தலைவன் வச்ச உடனே ஒரு கூட்டம் என் மூலமாக ரட்சிக்கப்படணும், ஒரு கூட்டம் இயேசுவின் மகிமையை பார்க்கணும், ஒரு கூட்டம் அற்புதத்தை பார்க்கணும். சுயமாய் வாழ்ந்து சாகிறது அல்ல, என் மூலமாய் தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டும் என்கிற ஒருவன் விறகை எடுத்து நெருப்புக்கு உள்ள வச்ச உடனே உள்ளிருந்த சர்பம் வெளியே புறப்பட்டு வருமானா, தரிசனத்தோடு இருக்கிறவன் எழும்ப சத்துருவ கத்தர் உள்ள இருக்கிறவன, சில சத்துருவின் ஆதிக்கத்தை வெளியே கொண்டு வந்து யாரோ ஒருவர் மூலமாய் அல்ல, இப்படி சொல்லுகிறேன், தூர இடத்திலிருந்து வந்திருக்கிற என்னை கொண்டு மாத்திரம் அல்ல, இங்கிருக்கிற உன் மூலமாகவே